நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, இன்றைய வாய்மையின் வாதம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மனம் திறந்து பதிலளிக்க வந்திருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். அரங்கத்தில் முதலாவது அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா தான் காரணம் அப்படின்னு சொல்லி பலவாறு குற்றச்சாட்டுகள் கருத்துக்களாக முன்வைக்கப்படுகிறது. அதை திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த எல்கேஜி பையனுடைய இந்த பென்சில் ஊக்கு உடஞ்சி போனால் கூட மோடி தான் அப்படின்னு குறை சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில். பாரதிய ஜனதாவுக்கு இதை விட நிறைய வேலைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுக்கு எல்லாத்தையும் பின்னாடி பண்ணி இந்த குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன பாரதிய ஜனதாவுக்கு? இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுவதனால பாரதிய ஜனதாவுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்கள். ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லையா? என்ன பாரதிய ஜனதாக்கு இருக்கு தமிழில்? இது ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுலேருந்து நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு, வார்தா புயல். என்ன புயல் எப்படி அவர் என்ன டெல்லியிலேருந்து பெரிய ஃபேனை வச்சு மோடி திருப்பி விட்டார தமிழ்நாட்டு பக்கம்? என்ன சொல்ல வராங்க? அது எப்படின்னா, அரசியல்லையே என் திறமையை பார்த்து என்னை தேர்ந்தெடுன்னு சொல்ல மாட்டான். அவன் எவ்வளோ அயோக்கியம், நான் பெட்டர் இல்லையா, அதாவது நான் குறைச்ச அயோக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக்காத பண்ணுறது. இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு தேர்ட் ரேட்டட் அரசியல். அதை தான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பாரதிய ஜனதாவுக்கு இந்த இதில் கிடையாது. பாரதிய ஜனதா அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இடத்துலேருந்து பாரதிய ஜனதாலேருந்து யாராவது சிஎம் ஆக்கிட முடியுமா? அது முடியாது. ஏன் அப்புறம் என்ன காரணம் சொல்லுங்கள். இல்லை, தம்பிதுரை அவர்கள் சொல்கிறாரு, தம்பிதுரை பயங்கர காமெடி சார். என் ட்ராமாவோட அவர் ரொம்ப காமெடி. அவருக்குள்ளே ஏதோ ஆசைப்படுறாரு. திடீர்னு பிரைம் மினிஸ்டர் என்னமோ கவுன்சிலரை பார்க்க போகிற மாதிரி கிடுகிடுன்னு போகிறாரு. கதவை தட்டினா உள்ளே விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் கட்சிக்காரர் மாதிரியே இருக்காரே ஒழிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெப்புட்டி ஸ்பீக்கருங்கிற அந்த ஒரு ஆனரே தெரியலையே. காலில் விழுந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் காலிலேயே காலை மட்டும் பார்த்தவங்களுக்கு சில சமயம் மூஞ்சி அடையாளம் தெரியாது. இல்லை, தம்பிதுரை அவர்கள் அவங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் நல்ல நட்புறவு வச்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்களை பிரதமர் அவர்கள் பார்ப்பதற்கு நேரம் கொடுக்காமல் புறக்கணிக்கிறார்கள். நாங்கள் 50 எம்பி நாங்கள் போய் பார்க்க போகிறோம், எங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறது. இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்க்க மாட்டேங்கிறது அவர் என்ன தவறு? இது இல்லைங்க. இது மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களோட நான் பாரத பிரதமர் ஒரு நல்ல நட்பில் இருக்காருங்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லாரும் போயிட முடியுமா? இப்போ நான் ஒருத்தரோட ஃப்ரெண்டு, அதுக்காக நேரம் என் பையன் போய் அந்த என் ஃப்ரெண்டு தோளில் கை போட்ட முடியுமா? எப்படி நடக்கும்? புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் அவ்வளவு பெரிய பார்லிமெண்ட்டில் இவர் அந்த பொசிஷனில் இருக்கிறதே ரொம்ப தவறாக தெரியுது. எந்த லெட்டர் கேட்டில் எதை எழுதணும்னு கூட தெரியல அவருக்கு. நிச்சயமாக அது அவர்களுக்கு உண்டான ஒரு குழப்பம். அவர் தான் கண்டிப்பாக தீர்த்து. அதுதான் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம். தமிழகத்தையும் அல்ல, அதை தாண்டி பல விவகாரங்களில் பாரதிய ஜனதா அரசு மிகவும் தீவிரம் காட்டக்கூடிய ஒரு கட்சியாகவும் ஒரு ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக பிளவுபடுவதற்கு முதல் முக்கிய காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லும்போது, அது இதுவரை உங்கள் கட்சி சார்ந்தவர்கள் யாரும் பகிரங்கமாக மறுக்கவும் இல்லை, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை. ஏங்க, ஏதாவது புத்திசாலித்தனமாக ஒரு அறிவுபூர்வமாக சொல்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். குழந்தைத்தனமாக அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறதுக்கெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் பிஜேபியில் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பிஜேபி யாரையாவது மைக்கு நீட்டினா உடனே வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி கத்தணும்னு நினைக்கிற கட்சி கிடையாது. அதற்கென்று கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே உள்ள. பல விஷயத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருந்தனால தான் நான் கேட்குறேன். இல்லைங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். நீங்கள் உங்கள் கருத்தை நான் சொல்லவே முடியாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமை என்ன நினைக்கிறதோ அதைத்தான் சொல்லுவாங்க. சில சமயம் சில சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம். அதனால் டோட்டலாகவே மாறுபட்ட கருத்து உடையவர்கள்லாம் சொல்ல முடியும். தமிழக பொறுப்பாளர் திரு வித்யாசாகர் ராவை ஆட்டி வைப்பது பிஜேபி அரசு. ஏன்னா குறிப்பாக சசிகலா அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையும் அந்த சட்டமன்றத்தினுடைய தலைவருக்கு உண்டான எல்லா விதமான அங்கீகாரங்களும் கொடுத்த பிறகும் அந்த அங்கீகாரத்தை தாமதப்படுத்துகிறார். அந்த அங்கீகாரத்தை அங்கீகாரம் பண்ணுறது யாரு? ஆளுநர். ஆளுநருங்கிறவர் யாரு?
அவருக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? கவர்னர். கவர்னர்னா என்ன தெரியுமா? தறியெட்டு ஓடக்கூடிய மிக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடில் போகிற காரு வாகனத்துக்கெல்லாம் சரியான ஸ்பீடில் போகிறதுக்கு வைக்கிற எக்யூப்மெண்ட்டு பேர் தான் கவர்னர். இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகிற விஷயத்தை எல்லாத்தையும் அதே ஸ்பீடில் கவர்னரும் அப்படியே ஐயோ வந்துட்டாங்க வாங்க அப்படின்ட்டு அவர் ஓடி வரதுக்கு இது என்ன தெலுங்கு டப்பிங் படமா? இது தவறான ஒரு விஷயம். கவர்னர் என்ன செய்யணுமோ அரசியலமைப்பு சட்டப்படி கவர்னர் செய்கிறார். நான் ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படி நேராக போய் லெட்டர் கொடுத்தோன்னே அவங்க கார்லேயே ஓரமாக ஏறி உட்காந்துக்கிட்டு நேராக போய் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு அங்கேயே டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாரா? இதான் கவர்னரா? சாதாரணமான குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் காலையில் 10 மணிக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் 10-10:15 வரக்கூடிய ஒரு மந்திரி குழந்தைங்கள்லாம் மயக்கம் போட்டு வர அளவுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வராங்க. அப்போது அதெல்லாம் அந்த தாமதம்லாம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாதா? கவர்னர் மட்டும் வாசலே வந்து நிற்கணுமா? எனக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், போஸ்ட்மேன் வருவாராங்கிற மாதிரி கவர்னர் அவருக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தை எடுத்துப்பார். ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால் டிஸ்ட்ரிபியூட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுக்குறீங்க கார்த்தால், உடனே ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? கேஸ் அட்மிட் பண்ணிப்பாங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதிம்பாங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி நீங்கள் போவீங்க, அவர் வர மாட்டார். சரி அடுத்த வாரம் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் முடிஞ்சு இந்த காம்பவுண்ட் வால் நீங்களும் அவங்கள்தான் சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகிடும். சரி தாசில்தார் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் போன உடனே வாங்கிட்டு வந்துட முடியுமா? ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா தாள் போன உடனே விட்டுட முடியுதா? அடையாள அட்டை வாங்கிட முடியுதா? ஏங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கவர்னர் மட்டும் நேராக போனோடனே ஏந்து நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு வா நீ தான் சீஃப் மினிஸ்டர்னு எப்படி சொல்லுவார் அவர்? இல்லை, கடந்த காலகட்டங்களில் அப்படி கடந்த காலகட்டங்களில் குழப்பம் இல்லாத காலகட்டத்தில் அப்படி இருந்தது. குழப்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஏன்னா நாளைக்கு எந்த பழியானாலும் கவர்னர் மேலே வரும். அப்போ என்ன சொல்லுவீங்க? திருப்பியும் மத்திய அரசு வந்து பேச்சை கேட்டுட்டு கவர்னர் தவறு செஞ்சிட்டார் அதுதானே சொல்லுவோம். இப்போ கவர்னரோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். கவர்னர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அவர்களை அழைப்பதில் சிக்கல் இருக்கிறது, அழைக்க முடியாது அப்படின்னு யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட சொல்லியிருக்காரு? பொதுவாக வந்து அல்ல கிடையாது, யாருக்கிட்டையும் சொல்லலை. இது இந்த வாட்ஸ்அப் இந்த 500 ரூபா ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு ஆளுக்கு வேணுங்கிறது இஷ்டத்துக்கு என்ன வேணால் போடலாம். மோடி அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் புக்கை மோடி வாங்கிக்கிறார். அந்த புக்கு ஃபோட்டோ வருது. திடீர்னு பார்த்தா பீட்டான்னு போட்டு பீட்டாவை ஆதரிக்கிற மாதிரி புக்கை அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கிராஃபிக்ஸில் போடுற. ஆளுநர் சொல்லவில்லைனாலும் நம்ம தமிழக இணை அமைச்சர் மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழக தலைவர் தமிழிசை அவர்களும் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இன்றைய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆளுநர் வந்து சசிகலா அவர்களை அழைக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவ்வளவுதான். அது நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். என்ன காரணம் யாருமே அதை இவங்க தான் சொல்லணும், ஆளுநர் சொல்லக்கூடாதா? ஊகம் தான் இதெல்லாம், ஊகம். ஆளுநர் சொல்ல மாட்டார். நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்விக்கு பதில ஒரு தொண்டை உடனே பேசுவார், ஒரு கவுன்சிலர் ஒரு நாள் கழிச்சு பேசுவார், எம்எல்ஏ ஒரு வாரம் கழிச்சு பேசுவார், மினிஸ்டர் 1 மாதம் கழிச்சு பேசுவார், சீஃப் மினிஸ்டர் 1 வருஷம் கழிச்சு கூட தான் பேசுவார். எத்தனை கேள்விகளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனை சீஃப் மினிஸ்டர் காலையில் வந்த பிரச்சனைக்கு மத்தியானத்துக்குள்ள பதில் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் ஆளுநரை மட்டும் பிடிச்சி ஆளுநர் செய்யணும், ஆளுநர் நம்ம வீட்டு வேலைக்காரனா? ஜனநாயக மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஜனநாயக மாண்பை அவர் கடைப்பிடிப்பார். ஏன் உங்களுக்கு ஆளுநராக இல்லாத உங்களுக்கு தெரிகிற ஜனநாயக மாண்பு ஆளுநராக இருக்கிற அவருக்கு தெரியாதா? அதனாலதான் அவங்க என்ன கேட்குறாங்க, தமிழகத்துக்கு நிரந்தர ஒரு ஆளுநர் தேவை, பொறுப்பு ஆளுநர் இருக்கும். என்ன பேச்சு? பொறுப்பை தட்டி கழிக்கப்பதான் பாக்குறாங்க. அது இல்லை, நிரந்தர ஆளுநர் போட்டா உடனே அவர் கடனே கொடுத்துட்டு நிரந்தர ஆளுநர் இருக்கும்போது உடனடியாக நம்ம போய் நம்ம சந்திக்கலாம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், பல விஷயங்கள் வந்து உடனே செய்யப்படும். எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதான் பார்க்க முடியும். ஒரு ஆளுநர் இருந்தால் கதவை திறந்து வச்சுட்டு அப்படி உட்காந்துக்கணும், பேனு வாங்க வாங்க வாங்கன்னு அவர் என்ன அவ்வளோ பொழுதுபோகாதே உட்காந்துருக்காரு? இதெல்லாம் தவறான கண்ணோட்டம். அரசியல் தெரியாமல், அரசியலுடைய சட்டத்தினுடைய மாண்பு தெரியும். ஒரு ஜட்ஜி ஃப்ரீயாக இருக்காரு, கோர்ட்டில் பார்க்க வேண்டிய ஜட்ஜை நேரம் வீட்டில் போய் பார்த்துருவீங்களா? இல்லை, அஃபிஷியலாக போனால் தப்பு தானே. அதே தான், அதுதான் ரொம்ப நமக்கு இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன், அதனால் எதை வேண்டுமானாலும் பேசலான் இருக்கு, என்ன கருத்து வேணாலும் சொல்லலான் இருக்கு. தப்பு. ஏன் அப்போ ஆளுநர் என்பவர் ஆளுநர் ஏன் தாமதப்படுத்துகிறார்? ஏன் தாமதம் நினைக்கிறீங்க? எதுக்காக இது தாமதம் நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ 4வது மாடியில் இருக்குது. கீழேந்து ஏறி வரத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். லிஃப்ட்டில் வந்தால் 3 நிமிஷம் ஆகும். லிஃப்ட்டு வரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது, 5 நிமிஷம் ஆகுது.
நீங்கள் கத்துவீங்களா? நீங்கள் கத்துறதுனால லிஃப்ட் சரக்குன்னு வந்துருமா? வராது. எதற்கு எவ்வளோ நேரம் உண்டோ அந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க, ஒரு கேஸ் போட்டாங்க, இப்போ உடனடியாக எடுத்துக்க முடியாதுன்னாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டு தப்பு பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது. அந்த அசாதாரண சூழ்நிலை தொடர்ச்சியாக வரும்பொழுது அதற்கு உண்டான ஸ்க்ரூட்டனைசேஷன் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்க, கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? அவங்களுடைய செலெக்ஷனே தப்புன்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த ஆளுநர் சொல்லக்கூடிய தீர்ப்பு தப்புன்னு சொல்ல மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதற்கு உண்டான டிலே பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் இதை டிலேன்னு சொல்ல முடியாது. இதை ப்ராசஸிங் டைம். இந்த ப்ராசஸிங் டைம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, 3 நாள் கழிச்சு வருதுங்கிறாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து, அது நேர்மையாக இருந்து, அது உண்மையாக இருந்தால் 3 நாளில் வரும். அதுக்குள்ளே ஒரு தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் ஆகியும் பாஸ்போர்ட் வராது. அப்புறம் நீங்கள் போய் கேட்பீங்க, ஏன் பாஸ்போர்ட் வரல? இல்லைங்க, ஏதோ டேட் ஆஃப் பர்த்தில் 2 டேட் இருக்கே, ஏதோ சரியில்லையே. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாஸ்போர்ட் உங்களுக்கு தானே, நீங்கள் தான் கேட்கணும். அந்த அடிப்படையில் திருமதி சசிகலா அவர்கள், ஆளுநர் அவர்கள் உடனடியாக இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் எங்களுடைய அதிமுக எம்எல்ஏக்களோடு பல விஷயங்களை முன்னெடுத்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அது சசிகலா அவர்களுடைய கான்ஃபிடென்ஸை காட்டுது, அவ்வளோதானே ஒழிய ஆளுநர் எப்படி செய்யணும்ன்ட்டு ஒரு கட்சி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் தமிழர் நிச்சயமா திராவிடர் கழக நமக்கு ஒரு அவசரம் இருக்கலாங்கிறதுனால அந்த அவசரத்துக்கு எல்லாரும் நடக்க முடியாது. இல்லை, திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆளுநர் தாமதப்படுத்துவது குதிரை பேரத்திற்கு வித்திடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து? வீரமணி அவர்கள் என்றைக்குமே எலெக்ஷனில் நிற்க போகிறது கிடையாது. நிற்கிறவங்கள தோக்கடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வியூகங்களையும் வகுத்து கொடுப்பார், அவ்வளோதான். அவர் அந்த ஜாதியை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க, அவ்வளோதான் பேசுவாங்க. இன்னி வரைக்கும் தென் மாவட்டங்கள்லையும் சரி, எங்கேயுமே சரி, இன்றைக்கும் இந்த ரெட்டை டம்ளர் முறையும் தான் இருக்குது. இன்னும் தலித்துகளுக்கு உண்டான கொடுமையும் தான் நடக்குது. நான் தலித்தோட தோள் மேலே கை போட்டு தலித்தோடு உட்காந்து நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவாரான்னு கேட்க சொல்லுங்கள். நிச்சயமாக. அதனால் சும்மா ஒரு இப்போ ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அன்றைக்கி பேசினா அவர் சொன்னால் என்ன, அவர் யார் பெரிய தமிழ்நாட்டில், அவர் சொன்னது எல்லாமே சரியாயிடுமா? நிச்சயமாக இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வாய்மீன் வாதம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருங்கள். திரு எஸ்வி சேகரிடம் இன்னும் நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களை வாய்மீன் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய வாய்மீன் வாதம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மனம் திறந்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு எஸ்வி சேகர் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் சார். இந்த பிரேக் முன்னாடி திரு வீரமணி அவர்களை பற்றி நான் சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இன்னும் இரட்டை குவளை முறை ஒழிக்காமல் இருக்கிறது. நான் தலித்தோடு உட்காந்து சாப்பிடுவேன், அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்றது தெரியலைங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஓட்டு வங்கி அரசியல் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு கருத்து வேறு. என்றைக்குமே நம்ம எலெக்ஷனில் நிற்க போகிறது இல்லைன்னா என்ன வேணால் கருத்து சொல்லிகிட்டே இருக்கலாம், மாறி மாறி என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன கருத்து ஏற்புடைய கருத்து தானே. ஆளுநர் லேட் பண்ணக்கூடாது. எனக்கு ஏற்புடையது இல்லையே, உங்களுக்கு வேணால் ஏற்புடையதாக இருக்கலாம், எனக்கு ஒன்றும் ஏற்புடையது இல்லையா? வீரமணி சொன்னால் நான் ஏற்றுக்கணும், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. நம்ம ஊர்லேயே மெசேஜை விட மெசஞ்சர் தான் முக்கியம்பாங்க. எனக்கு அது ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி ஒரு கருத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசு மாநிலத்தில் அரசியல் விளையாட்டு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிறையா பார்த்தேன், ஃபேஸ்புக்கிலலாம் கூட பார்த்தேன். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் இன்னும் பழைய ஏடிஎம்கே மெம்பராகவே இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஏதோ புதுசாக கார்டு கொடுக்க போகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏடிஎம்கேல. அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. திரு இவிகேஎஸ் இளங்கோவனே அதே தான் சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அவரை ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்தும் ரைட்டாக தப்பான்னு சொல்கிறதுக்கு நான் உட்கார முடியாது. நான் என் கருத்தை தான் சொல்ல முடியும், பாரதிய ஜனதாவினுடைய கருத்தை தான் அங்கே சொல்ல முடியும். இல்லை, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா, ஆளுநர் மிகவும் தாமதப்படுத்துகிறார். கிடையாதுங்க, எல்லாரும் ரொம்ப சினிமா பார்க்குறவங்க அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே கிளைமேக்ஸ் வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கும் நடக்காது. ஜெயலலிதா அவர்கள் அவங்க அந்த கட்சியினுடைய தலைமை சொல்கிற கூற்றுப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 74 நாட்கள் கழித்து தானே இறந்துருக்காரு இல்லையே. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்னு அடுத்த நிமிஷமே குணமாகி வெளில வராங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அடுத்த நிமிஷமே இறந்து போயிடுறாங்களா?
இல்லை இறந்தவர்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்களா, அது ரமணா படத்தில் வரும். அது வேறு. அது எல்லாமே நிஜமா வாழ்க்கையில் நடக்கும். நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாம் எல்லாத்துக்கும் நம்ம அவசரத்துக்கு எல்லா காட்சிகளும் மாறாது. காலையில் நீங்கள் 2 மணிக்கு எழுந்துருவீங்க, சூரியன் உதிக்கலையேன்னு நீங்கள் கத்தினா உதிக்குமா? அது 6 மணிக்கு தான் உதிக்கும். அப்படி தான். ஏன் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஒரு ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அவ்வளோ சர்வ சாதாரணமான விஷயமா? ஒரு முதன் மந்திரிங்கிறவர் அவ்வளோ சுலபமாக வந்துட முடியும்? ஒரு எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு, 7-8 கோடி பேருக்கு பொறுப்பான ஒரு பதவி இல்லையா? நிச்சயமா. நீங்கள் சொல்லுவீங்களா பையனை போய் எக்ஸாம் எழுதிட்டு 10 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடும் சொல்லுவீங்களா? 3 மணி நேரம் எக்ஸாம்னா இருடா, இருந்து பாரு, பேப்பரை உங்கள் கையிலேருந்து வாங்குற வரைக்கும் இருந்துட்டு வா சொல்கிறது இல்லை. அது என்ன ஆளுநர் மட்டும் உடனே போன வாசலில் போய் நின்று அவர் வாசலையே வந்து நின்று உங்களுக்கு வாசலையே கையெழுத்து போட்டு கொடுத்து உங்களோடையே வரணும்னு ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? இல்லை, இந்த நடைமுறையை பார்க்கும் பொழுது சசிகலா அவர்களுடைய அணி வந்து காங்கிரஸ் பக்கமும் ஓபிஎஸ் அணி பிஜேபி பக்கமும் நிற்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ உடனடியாக ஒன்றும் தேர்தல் கிடையாது. இப்போதைக்கு தேர்தல் ஒன்றும் கிடையாது. உடனே அப்படியே வருது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தால் கூட அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. அதுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல், அதுக்கும் இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எந்த அணி வந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை இருக்க போகுது? நிஜமாகவே அரசியலில் பார்த்துருக்கீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி தான் கூட்டணி முடிவாகும். தேர்தல் முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க? அது வெறும் தேர்தல் கூட்டணி அப்படிம்பாங்க. இது நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு வந்து குழந்தைங்க மாதிரி வசக்குன்னு எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுதான் இப்போ என்னமோ ஒரு பதட்டம். இப்போ இது பொதுவாகவே மக்கள் மனசில். ஆனால் எப்படி நிதானமாக உட்காந்தாங்க ஜல்லிக்கட்டில் 6 நாள் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருந்தாங்க மக்கள் தானே உட்காந்தாங்க. ஏன் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய, மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுமை ஏன் நம்ம அரசியல்வாதிகளுக்கு இல்லை? இருக்கணும்ல. நிச்சயமா இந்த பொறுமை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். தவிர வந்து சட்ட மீறல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. கூவத்தூரில் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை வந்து அவங்க வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக வருகிறது. அங்கே செய்தியாளரை வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை. காவல்துறையினர்கள் அவர்களை விரட்டடிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் அவங்க வந்து நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுய கட்டுப்பாட்டின் பேரில் தான் அங்கே இருக்கிறாங்களா, காவல்துறை வந்து எங்களுக்கு உடனடியாக திங்கட்கிழமைக்குள்ளே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண வேண்டும் சொல்லி பலவிதமான இடியாப்ப சிக்கல்கள் இந்த கூவத்தூர் ரிசர்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இதை பற்றி. இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை இது கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த கூவத்தூருங்கிறது ஹைகோர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் சொல்லுங்கள்? 1.5 மணி நேரம் ஆகுமா? நிச்சயமா 2 மணி நேரம் ஆகுமா? இன்னும் 4 மணி நேரத்தில் கூவத்தூரில் என்ன நடக்குதுன்னு அங்கே வீடியோ கேமரா வச்சு இங்கே ஹைகோர்ட்டில் டெலிகாஸ்ட் பண்ணு அப்படின்னு ஏன் சொல்ல முடியாது கோர்ட்டில்? அவங்க திங்கக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது கேட்டிங்களா ஏன் திங்கக்கிழமை வரைக்கும், ஏன் ஜட்ஜி வந்து இவ்வளோ தாமதப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது சட்டம். ஏன் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்க, தமிழக அரசனுடைய ஹெலிகாப்டரில் போய் மேலேருந்து அந்த வியூ பண்ணி எனக்கு அங்கேருந்து டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுங்க, ஜட்ஜு சொல்லலாமே. ஏன் சொல்லலை? ஜட்ஜு தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் அந்த நீதிபதி தன்னுக்குண்டான கடமையை செய்யறாரு. அதே போல குற்றம் சாட்டுவதற்கு உள்நோக்கம் இருக்கா? சசிகலா அவர் குற்றம் சாட்டுவதற்கு உள்நோக்கம் இருக்கா? அவங்க உள்நோக்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சார். நான் எதற்கு போய் இப்போ சசிகலாவை குற்றம் சாட்டுவதோ இது எனக்கு அவசியம் இல்லை. நான் சூழ்நிலையை மட்டும்தான் பேச முடியும். பிகாஸ் நான் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவன். அப்போ கூட எந்த ஒரு இடத்துல கூட சசிகலாவால் தான் நான் வெளியேற்றப்பட்டேன்னு சொல்லலை. காரணம் என்ன தெரியுமா? நான் திருமதி சசிகலாவை ஒரு முறை கூட சந்தித்தது இல்லை. சந்திக்காத ஒரு நபரை பற்றி நான் ஏன் குறை சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் சொன்னனால. ஆனால் அதே சமயம் அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு இப்போ நீங்கள் இந்த நிகழ்வை சொன்னனால நான் கேட்குறேன். நீங்கள் கட்சிக்குள் சென்றப்பும் சரி, வெளியே வந்தப்பும் சரி, அங்கே ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னா வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு தெரியாமல் அங்கே எந்த நிகழ்வும் நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் அதிமுகவில் சேரும்போது ஜெயலலிதா அவர்களை சந்தித்தேன். அப்போ சொன்னேன், இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு நான் முழு நீள அரசியலுக்கு, கட்சி அரசியலுக்கு வரதுன்னா நான் உங்ககிட்ட வரேம்மா, கண்டிப்பாக வாங்க நீங்கள், ஆனால் நான் உங்களை கூப்பிட மாட்டேன், நீங்கள் வந்தால் நான் எடுத்துப்பேன், நீங்கள் மினிஸ்டர் ஆகலாம், எம்பி ஆகலாம், எல்லாம் எம்எல்ஏ ஆகலாம், மேயர் ஆகலாம், எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் கரெக்டுமா, ஆனால் ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு தலைமை தான், எனக்கு ஒரு ஹெட்டு தான் இருக்கணும்.
பல தலைகள் இருந்தால் என்னால் அதை எடுத்துக்க முடியாது. ஒரு தலை தான் இருக்கணும், ஒரு தலை தான் இருக்கணும். அதனால தான் அந்த தலைகிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் மாற்றம் வந்தால் எனக்கு குழப்பமாயிடும், உங்களுக்கும் குழப்பமாயிடும். நான் உங்ககிட்ட என்றைக்குமே இந்த அன்போட இந்த அஃபெக்ஷனோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்ணு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஆனால் வெளியில் செயல்பாடு எப்படி இருந்தது? அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 1992 ஃபஸ்ட்டு 92 அந்த அப்போ தான் முதலமைச்சரோட எனக்கு பழக்கம். அப்போலேருந்து தொடர்ந்து இது வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ பார்க்கல, பெரிய கார்டு கொடுத்துட்டு வந்தேன். அது வரைக்கும் என் பர்த்டே கார்டு போகாத இதுவே கிடையாது. அவங்க ஜெயிலில் இருந்தபோது கூட டிடிவியை பார்த்து கொடுத்துட்டு தான் வந்தேன். அது மாதிரி நான் அப்போது இப்போது நான் சமீபத்தில் அந்த ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அன்றைக்கி அவரை வீட்டில் பார்த்து, தைரியமாக இருங்க, ஒரு துணிச்சலான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, மக்கள் உங்களை பாராட்டுறாங்க, இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணணுன்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒய்ஃபை கொடுத்துட்டு இந்த சுகர் கார்டு இதை நான் அவர்கிட்ட கொடுத்தேன். இதில் சில ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, இது உங்கள் பேக்கெட்டில் இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நிமிஷம்ட்டு அவர் பேக்கெட்லேருந்து எடுத்து நான் 1992 இதே மாதிரி ஒன்று கொடுத்ததே காட்டுறார். நீங்கள் கொடுத்ததை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. காட்ட வேண்டிய அவசியம் இல்லை வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எத்தனையோ சாமி படம் வருது, எல்லாத்தையுமா வைக்கிறோம். அவருடைய கடவுள் நம்பிக்கை எனக்கு அது பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஓபிஎஸ்ங்கிறவர் சமீபத்திய முதலமைச்சராக அவருடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு முதலமைச்சர் சகஜமாக டக்குன்னு வராரு, பேசுகிறாரு. கான்வாய் போச்சுன்னா பரவாயில்ல, அந்த வண்டி போனால் போட்டோன்றாரு. ஆந்திராவில் இதுவா, சந்திரபாபு நாயுடுவா, சரி வா கிளம்பா, நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற. டெல்லியா ஜல்லிக்கட்டா, அங்கேயே டெல்லியிலே உட்காந்து சட்ட நுணுக்கங்கள்லாம் என்னன்னு பார்த்து அந்த அவசர சட்டத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு இங்கே வராரு. வார்தா புயலா, எல்லாரும் கதவை சாத்திட்டு வீட்டில் இருக்கும்போது அங்கே ஃபோர்ஸ் இன்சார்ஜில் நின்றுட்டு இந்த புயலை எப்படி சரி பண்ணுறது, இதனுடைய பாதிப்புகளுக்கெல்லாம் என்ன ரெமெடின்ட்டு ஆஃபீஸர்ஸோடு அங்கே இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வித்தியாசமான எளிய அணுகுமுறை கொண்ட ஒரு முதல்வரை பார்க்குறோங்கிற மனோபாவத்தை உண்டு பண்ணிட்டார். இந்த ஸ்டாண்டர்டு சசிகலா அவர்கள்ட்ட இருக்கா இல்லையா? அது எப்படிமா அவர் அந்த இடத்துக்கு வந்தால் தானே சொல்ல முடியும். ஒருத்தர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இத்தனை நாள் கட்சியில் கிட்டத்தட்ட 33 வருடமாக அவருடைய பங்கு இருந்திருக்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்சியில் அவங்க பங்கு இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ஜெயலலிதாவை 35 முறை நான் சந்தித்த போது அவங்கள நான் பார்க்கல. ஒரே ஒரு தடவை 2006 எலெக்ஷனில் அதிமுக நம்ம தோற்ற பொழுது அந்த சமயத்தில் அந்த கார்டனில் ஒரு 7-8 பேர் இருந்தோம். அப்போது இவங்க கூட இருந்தாங்க, அவ்வளோதான். அப்போவும் அவங்க பேசலை, அப்போவும் இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ பார்க்காத ஒருத்தரையோ நான் அவர்கிட்ட பேசாத ஒன்றையோ நான் கற்பனை பண்ணி ஒருத்தரை தவறாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவாகட்டும், தற்பொழுது இருக்கக்கூடிய பொதுச் செயலர் சசிகலாவாகட்டும், இப்போ அவங்க கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்தாங்க அப்படின்னா காலில் விழும் கலாச்சாரம் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி பரவலாக மக்களுக்கும் தெரியும். இப்போது இந்த காலில் விழும் கலாச்சாரம் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அணியில் தொடருமா இல்லை அது விடுபடுமா? ஓபிஎஸ் ஆதரவாளர் அணியில் தொடராதுங்க. தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். ஓபிஎஸ்ஸே எல்லாரையும் அண்ணன்னு கூப்பிடுறவர் என்ன, அவர் காலில் விழுந்தது எனக்கே மனசுக்கு சங்கடம். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த சமாதியில் ஃபஸ்ட்டு காலில் விழுந்தாங்க. அது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்தது. ஏன்னா நாம் தனிப்பட்ட முறையில் யார் வேணால் யார் காலில் வேணால் விழுந்துட்டு போட்டோம். இந்த பதவிக்கு உண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த சீட், அந்த சீட்டுக்கு அவர் பண்ணியிருக்க கூடாது. பட் அவர் ஆரம்பத்தில் இருந்தே பணிவுக்கே பணிமானவன் தான் அப்படின்னு அவரே அசம்பிளியில் சொல்லியிருக்கார். தவிர சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ன மக்களுக்காக வந்தவர், மக்களுக்கு என்ன செய்கிறார், அதை தான் மெயினாக பார்க்கணும். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த பதவியேற்றவுடன் அத்வானி காலையும் ராஜ்நாத் இருந்தாங்க. எத்தனை வயசு, தன்னை விட வயசு குறைச்சலாக இருக்கவங்க காலில் தான் விடக்கூடாது. அடிப்படையாக வயசில் பெரியவங்க ஒரு காலில் விடலாம். நம்ம இப்படி பார்க்கும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் வயது வித்தியாசம் நிறைய. எனக்கு தெரியாதுங்க, நான் பன்னீர்செல்வம் அவர்களோட வயசில் பெரியவன். அதே மாதிரி சண்டை நம்ம இதை எடுத்துக்க கூடாது. அப்படி இருந்தால் நான் விழுந்துட்டு போனேன். நான் என்ன சொல்கிறேன், விழுவதற்கு உண்டான இடம் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயலலிதா அவங்க காலில் விழுந்தில்லை. ஆனால் ஒருவேளை என்னுடைய சஷ்டியப்த பூர்த்திக்கு ஜெயலலிதா வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்கன்னா குடும்பத்தோட காலில் விழுவேன். அந்த அக்கேஷனில் தான் விழணும்.
காலில் விழணுன்னா கூட வயசில் பெரியவங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலையிலேயே விழுந்துட்டு இருந்தால் எப்போ வேலையை கவனிக்கிறது? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில்? அதிமுகவில் என்ன பின்னாடி என்ன படம் போட்டிருக்காங்க? பெரியார் படம் போட்டிருக்காங்கல்ல, எதுக்கு போட்டிருக்காங்க? சுயமரியாதை தான் போட்டிருக்காங்க. நம்மளா எய்த்தவன் வேட்டி அவுத்து விடணும், அவன் அவுத்து விட்டுட்டு போனோம். நம்ம எதுக்கு அவுத்து விடணும்? எதுக்கு நம்ம காலில் ஒரு மனிதன் காலில் இன்னொரு மனிதன் எதுக்கு விழணும்? பெத்த தாய் தந்தை காலை தவிர வேற யார் காலையும் யாரும் விழக்கூடாதுங்க. எதுக்கு விழணும்? இப்போது காங்கிரஸ் முன்னாள் எம்பி மணிசங்கர் ஐயர் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரு? மணிசங்கர் ஐயர். பண மதிப்பிழப்பு போன்ற விவகாரங்களில் மோடி மோசடி செய்திருக்கிறார். அதே போல் தமிழ்நாட்டில் சசிகலா அவர்களும் மோசடி செஞ்சிருக்கிறார்கள். 2 பேரும் மோசடி பேரொழிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு கருத்தை பற்றி உங்களுடைய சில பேர் இந்த காங்கிரஸில் இருக்கிறவங்க இது மாதிரி ஏதாவது அறிப்பு விட்டால் தான் அவங்க இருக்கிறதாவே தெரியும், இல்லாட்டா நமக்கு தெரிய சான்ஸே இல்லை. இவர் மணிசங்கர் ஐயர் தானே இந்த மாயவரத்தை சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொன்னவர் தானே? அவர் சிங்கப்பூரா மாற்றி இப்போ என்ன எங்கே டெல்லிக்கு போயிருக்காரு? டெல்லி என்ன மலேசியாவை மாற்றுவேன்றாரா? அது இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்ன மோடி என்ன மோசடி செஞ்சுட்டாரு? அவர் என்ன சிவகாசியில் நோட் அடித்து கொடுத்தாரா? என்னத்துக்கு என்ன வார்த்தை எதுவான ஒரு பதில் வராது அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் சொல்லலாம்னாக்கா அது சில பேருக்கு வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி காலங்காலத்தில் நம்ம தான் நியூஸ் பேப்பரில் வரணுன்ட்டு அது ஒன்றுமே வரலைன்னா கூட என்னையாவது ஒழிச்சு வைங்களேன், காணவில்லைன்னாவது போடுங்களேன். இப்போ இதே மாதிரி ஒரு பேட்டியை சுப்பிரமணிய சாமி அவர் சொல்லி அப்படி எடுத்துக்கலாம். யார் சொன்னாலுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் சசிகலா அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் வைப்பதற்கு தாமதம் செய்யும், அவ்வளோதான், அது உடனே செஞ்சு வைக்கணும் அப்படின்றாரு. அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான். உங்களுடைய நியமனம் அவர் ஆனால் மோசடி பேர் வெடின்னு சொல்லலை, அதே மாதிரிங்கிறீங்களே. அவர் என்ன மோசடி பேர் வெடின்னு சொன்னார்? அது இல்லை, அதாவது அது நான் இருக்கிற அவருடைய கருத்து வைக்கிறதுக்காக அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் தான் ஏகப்பட்ட பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அவர் இருக்காரு தான். சொத்து கூப்பு வழக்குக்கு மிகப்பெரிய உந்துதல் காரணமாக இருந்தவர் சுப்பிரமணியன் சாமி. அதுக்கப்புறம் இன்னொரு 2 லைன்ல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லுங்க, அதையே நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த கருத்துக்கு அடுத்த கருத்து சொல்லுங்க. 2 கருத்து அவர் தானே சொல்றாரு, அந்த கருத்து சொல்லுங்க. கண்டிப்பா இது ஏற்புடைய கருத்து, அதுவும் ஏற்புடைய. அவ்வளவுதான், இது ஏன்னா அதுவும் அதுதான். 2 அவரே தானே சொல்றாரு. முதல் கருத்து சொன்னவர் 2வது கருத்து சொன்னா நீங்க கமாலை வரைக்கும் பாதி வரைக்கும் சொன்ன எப்படி 2வது கருத்தும் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? இல்ல இந்த இந்த அவர் சொல்றாரு, ஆளுநர் சொத்து குவிப்பு வழக்கு நிச்சயமாக இது தீர்ப்பு செவ்வாய்க்கிழமை வரும், அதுல என்னால தான் அவங்க உள்ள போவாங்கன்றாரு. அவர் என்ன முரண்பாடு? அது முரண்பாடுன்னு ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? 2 விஷயத்தை ஒரு கமா போட்டு பேசிட்டார். ஃபுல் ஸ்டாப் போட்டு பேச வேண்டியதை கமா போட்டு பேசிட்டார். அப்போ அவர் வந்து பதவி ஏற்கணும்ன்றாரா, ஏற்கக்கூடாதுன்னு சொல்றாரா? இல்லைங்க, யார் பதவி ஏற்கணும்? பதவி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதும் முதலமைச்சர் ஆகாமல் இருப்பதும் கவர்னர்கிட்ட அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், அது அவர் இந்த என்ன சொல்கிறது டாக்குமெண்டல் எவிடன்ஸை வச்சு தான் அவர் சொல்ல முடியும். அது ஓகேயா? தவிர இன்னொரு விஷயம் ஒரு வாரத்துக்கு ஒரு புது முதலமைச்சராக வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு மாநிலத்தினுடைய நிலைமை என்ன, எவ்வளவோ இருக்குது. தவிர இது இவ்வளோ அவசரப்பட வேண்டிய சசிகலா அவர்கள் இந்த பதவிக்கு வரத்துக்கு தகுதியானவங்களா இல்லையா அதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே இது கிடையாது. ஒருத்தர் ஒருவேளை ஏதோ எதிர்பாராத விதத்தில் அவங்க நல்ல முதலமைச்சராக இருந்துட்டா அது எதுக்கு நாம் சொல்லணும்? அது அவசியம் இல்லை. ஆனால் ஆளுநர் உடனே செய்யணுங்கிறது சரியான ஒரு விஷயம் அல்ல. இப்போ சசிகலா அணியிலிருந்து கிட்டத்தட்ட முதலாவது அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு சென்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவரும் ஓபிஎஸ் பின் அணி திரள்வார்கள், நான் என்னுடைய தொகுதி மக்களினுடைய மனநிலைமையை அறிந்து முடிவெடுப்பேன்னு சொல்லி காலையில் ட்வீட் பண்ணார். மத்தியானம் போய் அவருடைய ஆதரவை தெரிவிச்சிட்டாரு. அதற்கு அடுத்துக்கட்ட அமைச்சர்களும் எம்பிகளும் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரு எஸ் வி சேகர் எப்படி பார்க்குறாரு? இது ஓபிஎஸ் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கு இல்லையா? நாளைக்கு ஒரு ஈஸியான டக்குன்னு முதலமைச்சரை போய் பார்க்கலாம், தன் பிரச்சனைகள் எடுத்துகிட்டு போகலாம், சரி பண்ணிக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வந்திருக்கலாம். அது எப்போவுமே அணுகுமுறையும் நம்ம அணுகக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய இரும்பு கோட்டை, அந்த அவங்க நினச்சாதான் மற்ற யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. நான் ஒரு 5000 கோடி ரூபா உங்களுக்கு கட்சிக்கு தரேன் அப்படின்னா கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா திரும்பி கூட போக மாட்டாங்க. அதுவே ஒரு 500 ரூபா கொடுக்குறேன்னா கூட பிடிச்சதுன்னா வாங்க பாருங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அது ஒரு அவங்களுடைய அதே பிம்பத்தை வைத்துக்கொண்டு எல்லாரும் அதில் இருக்க முடியாது. நாட் பாசிபிள். எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி என் பையன் இருக்க மாட்டான். அது மாதிரி நான் இப்போ மோடி மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு குழந்தைங்கள்லாம் போகிறாங்க,
நம்ம இப்போ எலெக்ஷன் டயத்தில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தர் மாஸ்க், பெரிய பெரிய தலைவர்கள் மாஸ்க், அதுக்காக அந்த அரட்ராயர் போட்ட பசங்களாம் அந்த தலைவராகிட முடியுமா? ஆக முடியாது. இதில் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இது இப்போது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. இது 1987 எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மாவை வந்து முதலமைச்சராக்குறாங்க. அப்போ வந்து கட்சியில் இருக்கக்கூடிய, பதவியில் இருக்கக்கூடிய மந்திரிகளாக இருந்தவர்களும் அந்த எம்எல்ஏக்களும் அந்த ஆதரவு மட்டும்தான் அப்போ இருந்தது. மக்கள் ஆதரவு அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு தான் இருந்தது. ஏனென்றால் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர் அரசியலில் ஜெயலலிதா. அதனால என்ன ஆச்சு, இந்த ஆட்சி 24 நாட்டில் கவுந்து போய் திருப்பி ஜெயலலிதா அவங்க திருப்பி, அதுக்கு நடுவில் இரட்டை இலை முடக்கப்பட்டது, திருப்பி போராடி வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. பட் அந்த இரட்டை இலையை முடக்கின இரட்டை இலையை மீட்டு மறுபடியும் முதலமைச்சராகி 3 முறை முதலமைச்சராகி இன்றைக்கி 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக வளர்த்தனா, அத்தனைக்கு பின்னாடியும் அந்த ஜெயலலிதா என்ற ஒரு இரும்பு பெண்மணியினுடைய உழைப்பு, அசாதாரணமான உழைப்பும், அந்த ஒரு மேக்னிடியூட் ஆஃப் அந்த ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் எதை வேணால் நீங்கள் சொல்லலாம், அது இருந்தது. ஆளுமை திறன் எல்லாமே இருந்தது, லாங்குவேஜ் அவங்களுடைய இது எல்லாமே இருந்தது. இப்போது அதே சூழ்நிலை இப்போ வரும்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எம்எல்ஏக்கள் மேக்சிமம் இந்த 4 வருஷத்தில் அதிமுகவில் ஒண்டி தான் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு யார் வேணால் எந்த பதவிக்கு வேணால் போகலாம். ஒன்றுமே இல்லாதவங்க திடீர்னு பார்த்தா மந்திரியாக இருப்பாங்க, கோபுரத்து உச்சியில் போய் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ மந்திரி ஆகிட்டானேன்னு சந்தோஷமாக 4 பேர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மறுபடியும் பழைய ஆளாகி போர்ச்சே ரெட் லைட்டுக்காரு வரத்து நடந்து போகிறது, அதுவும் அங்கேயே தான் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்காது. இப்போது சசிகலா அவர்கள் தரப்பில் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இன்றைக்கி இது இன்றைக்கி பொதுமக்களே ஓ பன்னீர்செல்வம் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2-3 சர்வே வந்து, ஆனந்தவுடன் சர்வே வந்திருக்கு, நக்கீரன் சர்வே, எல்லாத்துலேயும் 96% தான் இருக்கு. இன்றைய மாண்புமிகு முதல்வர் ஓபிஎஸ்க்கு சாதகமாக தான் வந்து. இப்போ இந்த சாதகத்தை சசிகலா அணி உடைப்பதற்கு ஒரு மாற்று வழியாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இப்போ சசிகலாவை தவிர்த்து ஒரு செங்கோட்டையனோ அல்லது பொள்ளாச்சி ஜெயராமனோ அல்லது மற்ற மூத்த அமைச்சர்களோ யாரோ ஒருவரை முதலமைச்சராக முன்மொழிந்தால் ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தயாராக இருப்பார். எனக்கு தெரியாது, அது ஆளுநர் தான் கேட்கணும், நான் ஆளுநர் கிடையாது. அப்படி ஒரு அவசியம் வரும்போது அதுக்கு ஓபிஎஸ் இருந்துட்டு போயிடலாமே. ஏனென்றால் நான் ஒன்றும் இல்லை, ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள்தான் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டு முதலமைச்சராக 2 முறை இருந்தவர். யார் செங்கோட்டையனை ஒன்றும் நடுவில் விலக்கியே வச்சுட்டாங்களே. அப்படி விலக்கி வச்சவங்க, கட்சியை விட்டு எடுக்கப்பட்டவர்கள், அவங்களெல்லாம் எப்படி வந்துட முடியும், எப்படி வர முடியும்? நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும்ல. நீங்கள் என்னை விட்டுருங்க சார், நாங்கள்லாம் வெளியில் இருக்கோம். அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. ஒருவேளை இவர்கள் வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களிலிருந்து தமிழக மக்கள் வரை அவர்களுக்கு ஆதரவு கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஸ்டாண்டு பிடிக்காமல் சுமார் 15,000 பேர் தீபா பேரவையில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சொன்னாங்க. அப்போது அவரால் அவருடைய தொகுதியில் இருக்கிறவங்களே ஹோல்டு பண்ண முடியலன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் செங்கோட்டையன் 2 தடவை சொன்னால் அவ்வளோதான், அவர் தம்பித்துறைக்கு அவர் பிபியே வந்துடும், அவர் தான் முதலமைச்சர் ஆகலான்னு எதிர்பார்த்துட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மர்ம கதை மாதிரி இருக்குங்க. நிச்சயமா நீங்கள் தீபா அவருடைய பெயரை சொன்னால நான் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வைக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் அவர்களை வந்து அதிமுகவின் மறைமுக எதிர்ப்பாளர்கள், அதாவது சசிகலா அவர்களுடைய நேர்முக மறைமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் தீபாவுக்கு ஆதரவாளராக மாறியிருக்கிறார்கள். 2 நாள் முன்பதாக திரு வைகை செல்வனிடம் இதே சேரில் உட்காந்துருக்கும்போது நான் கேள்வி அதை வச்சேன், அதே கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். டி நகர் பக்கம் பார்க்கும் பொழுது இரட்டை விரல் காட்டப்படுகிறது, போயஸ் கார்டனில் இரட்டை விரல் காட்டப்படுகிறது, கிரீன்வேஸ் ரோட்டில் இரட்டை விரல் காட்டப்படுகிறது. இது கட்சி பிளவுபட்டிருக்கிறதுன்னு காணப்படுகிறதா அல்லது பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு காணப்படுது? இல்லைங்க, எங்கெல்லாம் ஏடிஎம்க்கு அங்கே ரெட்டை விரல் காட்டுவாங்க. 5 விரல் இருக்கிறவங்களுக்கு 2 விரல் காட்டுறதுல என்ன கஷ்டம்? எல்லாருமே ரெட்டை விரல் தானே காட்டுறாங்க. தீபா வீட்டுக்கிட்ட 3 விரல், அப்புறம் ஓபிஎஸ் வீட்டுக்கிட்ட 4 விரல், போயஸ் கார்டன் கிட்ட 2 விரல் காட்டினா தான் பிளவுபட்டிருக்குன்னு அர்த்தம். என்னன்னா தீபா கட்சி தீபா வந்து என்னுடைய டாக்டர் வயசு தான் இருப்பாங்க. தீபா
தீபா வந்து தீபாவுக்கும் இதே தான். அவங்களுக்கும் அரசியல் பின்புலம் கிடையாது. அவர்கள் ஜெயலலிதாவினுடைய சொந்த மகளாகவே இருந்தால் கூட அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தீபா சொத்துக்கு வாரிசுதாரர். நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியல் வாரிசுதாரர் தீபா இல்லை, சொத்துக்கு வாரிசுதாரர். தவறும் ஒரு ஒரு கட்சியை வந்து சும்மா 2000 பேர் 3000 பேர் இருக்கிற கட்சியை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது 1.5 கோடி உறுப்பினர்களை ஹேண்டில் பண்ணிட முடியுமா அவங்களால? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்னா, ஒரு பதவி நமக்கு கிடைக்கலங்கும் போது எதிர்பார்க்குறவங்க உடனே அந்த பக்கம் போய் மிரட்டுறது. அது கிடைச்ச உடனே திருப்பி அந்த பக்கம் வந்துக்கலாம். எல்லாம் நீங்கள் காட்டின மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே ரெட்டை விரல் தானே காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லையே. ஏன்னா தீபா இன்னும் அவங்க தனி சிம்பிள் வாங்கலை, வேறு யாரும் சிம்பிள் வாங்கலை. அதனால் அதில் ஒன்றும் பெரிய குழப்பம் கிடையாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தீபாவை வந்தாக்க சேர்ந்து ஓப்பன் காலிங் கொடுத்துருக்காங்க. அப்போது ஓபிஎஸ்னுடைய தகுதி, அவருடைய வயது, அவருடைய அரசியல் அனுபவம், இந்த கட்சியினுடைய அவர் 1977 அந்த பீரியட்லேருந்து இருந்த அடிமட்ட தொண்டனாக இருந்ததுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணால் அது பெட்டர். அவங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். பிரேக் அப்புறம் அதுக்கு அவ்வளோ யோசித்து சொல்ல வேண்டிய பதில் நிச்சயமாக அது கண்டிப்பான ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். தலைமை செயலாளர்கள் குறிப்பாக வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது இணக்கமாக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகட்டும், வெங்கட்ராமன் ஆகட்டும், முக்கியமான நபர்கள் எல்லாம் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். இப்படி நடக்குமோ என்ற ஒரு காரணத்திற்காகவா? பிரேக் அப்புறம் நீங்கள் பதில் சொன்னீங்க நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். கண்டிப்பாக. நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வாய்மையின் வாதம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருங்கள். நேர்களை வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்ந்து திரு எஸ்வி சேகர் அவர்களிடம் பேசலாம். சார், நம்ம நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஒரு சில வரிகளில் பதில் சொன்னீங்க. சரி, தலைமை செயலாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக ராஜினாமா செய்திருக்கிறார். அது அவங்க விருப்பம், அவ்வளோதான். ஏன்னா எல்லாருமே ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். யார் கொடுத்தாங்க அந்த பதவி? ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டது. எப்போ அவங்க இல்லையோ நம்ம இனிமேல் இது கண்டினியூ பண்ணோம், கௌரவமாக போயிடலான்ட்டு போயிட்டாங்க. இல்லை, சசிகலா அவர்களும் அவருடைய சகாக்களும் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும், நம்முடைய பதவி வந்து ரொம்ப ஃப்ரீடமாக பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக பதவி எவ்வளோ பேர் இருக்கா சார்? இந்த சார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நான் டெல்லிக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஐஏஎஸ்ங்கிறதுல வந்து அதில் அந்த பியூரோக்ராட்டுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். எல்லாருமே 2 விதமான ஐஏஎஸ் இருக்காங்க. ஒரு நேரடியாக படித்து பாஸ் பண்ணி புத்திசாலியாக வர ஐஏஎஸ் இருக்காங்க. இந்த கிளார்க்லேருந்து அப்படியே வந்து இப்படி வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க. 2 பேருடைய ஆட்டிடியூடுமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த அரசாங்கத்திற்கு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நாம் செய்கிறது அரசாங்கம் சரியான பார்வையில் பார்த்துக்கிட்டா எந்த அரசாங்கத்தில் வேணால் இருந்துடலாம். அரசாங்கம் செய்கிறதுக்கெல்லாம் நாம் சரின்னு சொல்லணும். எதுக்கு அனாவசியமான சிக்கல்? நம்ம கிளம்பிடுறது பெட்டர் அப்படின்ட்டு கிளம்பிட்டா அவ்வளோதான், அது அவங்க இஷ்டம். அடுத்த ஒரு கேள்வி. தற்போது இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய கிரிஜா வைத்தியநாதன் ஆகட்டும், டிஜிபி திரு ராஜேந்திரன் ஆகட்டும், 2 நாளைக்கு முன்பதாக போயஸ் கார்டன்லேயே வந்து அவங்க வந்து முகாமிட்டு இருந்தாங்க. முகாமிடல போயஸ் முதலமைச்சரை சந்திக்க சென்றார்கள். இதுல உள்நோக்கம் போயஸ் கார்டன்லையா? போயஸ் கார்டனில் சசிகலா அவர்கள் இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் அங்கே தான் மீட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிரிஜா வைத்தியநாதன் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும். ஓகே. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 hour 2 hour கழித்து ஆட்டோமேட்டிக்காக கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற திரு முதலமைச்சர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டில் அவருடைய தலையில் தென்பட்டது. நீங்கள் மாற்றத்திற்கு என்ன? மாற்றத்துக்கெல்லாம் ஒன்றுமே காரணம் கிடையாதுங்க. ஒரு அந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததாக சொல்லப்பட்டு அப்போ அந்த முதலமைச்சர் பதவிக்கு சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு சிஎம். அப்போ நெக்ஸ்ட்டு சிஎம்ங்கிற முறையில் அவன் அந்த சிஎம்மாக வரப்போகிறவர் அழைக்கப்படும் போது அந்த புரோட்டோக்காலில் போய் பார்த்த ஒரு விஷயம். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வந்து காபந்து சர்க்காருடைய முதலமைச்சராகத்தான் தொடர்றார். அப்போ இன்று அவர் அடுத்த முதலமைச்சர் வரைக்கும் இப்போ இவர் தான் முதலமைச்சர். இப்போ இந்த காலகட்டத்தில் இனிமேல் போயஸ் கார்டனுக்கு போனால் தான் நமக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுமே தவிர ஒரு சீஃப் செக்ரட்டரியோ ஒரு டிஜிபியோ ஒரு முதலமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்கள சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக. இப்போ இந்த கூவத்தூரில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு, அதாவது ரொம்ப ரகசியமாக அவங்களே சொல்றாங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதனுடைய அங்கே இருந்த எம்எல்ஏ திரு மோகன் அவர் சொல்கிறாரு,
இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடாது. அவங்க அப்பாவை அவங்க வீட்டில் ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது நியாயம்னா இது நியாயம் தானே அப்படின்னு வைக்கிறார். இதனுடைய கருத்தை பற்றி உங்களுடைய இது ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம். எதையாவது வளரணுமேன்னு பேசின பேச்சு. அக்னி கிருஷ்ணமூர்த்தி இதை வந்து யார் ஒழிஞ்சாலுமே சொல்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன் சொன்னால், தலைமையை சந்தோஷப்படுத்துறதுக்கு தரம் தாழ்ந்து பேசுறதுங்கிறது நிறையா கட்சியில் உண்டு. அந்த மாதிரியான இது அக்னி கிருஷ்ணமூர்த்தி இந்த தேசிய கொடியை தலைகீழ ஓட்டினார், அவர் தானே சொல்கிறீங்க? நல்லவர் தான் அவர். ஸோ இது இன்றைக்கு மூப்பின் காரணமாக அவர் அந்த சிகிச்சையின் காரணமாக வீட்டில் இருக்கார். அவ்வளோதானே. அவர் டிவி பார்க்குற ஃபோட்டோவை போட்டாங்க, ஏன் இவங்க போடல? தப்பு இல்லையா? ஒரு வயதானவரை அவங்க வீட்டில் ஒரு 93 வயசில் ஒரு அப்பா இருந்தால் அப்படியே பேச விடுவாங்களா? ஏன் எல்லாத்துக்கும் அரசியல் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் மருத்துவமனை நீங்கள் சொன்னதுனால நான் இன்னொரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டார்கள், நானே பொறுப்பா? எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டார்கள்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே சசிகலா அவர்கள் தரப்பில் அங்கேருந்து எம்எல்ஏக்களை பேச வைக்கிறாங்க, பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. இதையெல்லாம் செய்தவர்கள் 75 நாளில் மருத்துவமனையில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய புகைப்படமோ எதுவுமே காட்டாததற்கு எதுவும் உட்காரணம் இருக்கிறதா? காட்டியிருக்கலாங்க. ஆனால் இனிமேல் என்ன காரணம் சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது டிலேடு ஜஸ்டிஸ் வந்து டினைடு ஜஸ்டிஸ். அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. அந்த 75 நாளில் காட்டாமல் இப்போ கூட காமெடியாக ஏதோ ஒன்று பண்ணாங்க. யாரோ ஒரு வெள்ளைக்கார டாக்டர் கொண்டு வந்து வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அவர் சைடில் கேட்டேன் அப்படிங்கிறாரு, நோ அப்படிங்கிறாரு. அந்த கருத்துக்கள்லாம் வந்து அது வந்து யாருடைய கருத்தா இல்லை, யாருக்குமே ஏற்படும். எனக்கு இல்லைங்க, ஒரு படிக்காதவன் பாமரன் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. அரசு தரப்பில் வைக்கப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு, இதில் வந்து அரசு தரப்புல எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அப்போலோ டாக்டர் பேசணும்? அப்போலோ தரப்புலயே சொல்லியிருக்கலாமே. அரசு தரப்புல எதுக்கு சொல்லணும்? நாங்கள் ஷோ ரூமில் சிசியூவில் இருந்தபோது நான் ஷோவை போய் பார்த்துட்டு வந்தேன். அவருக்கும் இதே நோய் தொற்று தான் இருந்தது. போய் பார்த்தேன், கையில் க்ளவுஸ் போட்டுட்டேன், காலில் இது போட்டேன். அங்கேயும் சிசிடிவி கேமரா தான் இருந்தது. எங்கள் சித்தி அட்மிட்டாக இருந்தாங்க சிசியில். அங்கே கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு தான் வந்தேன். நாம் என்ன சொல்கிறோம், நம்ம சில சமயம் சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம யோசித்து பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா அது பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாலேயே அந்த சீன் வந்திருக்கும். ரொம்ப பழைய சீனுப்பா இது அப்படிம்பாங்க. அதனால் அதை பற்றி இப்போது அதுக்கு தான் ஏதோ விசாரணை கமிஷன் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு மாபெரும் தலைவியாக ஒரு சிங்கநிகர் தலைவி எல்லாம் சொன்னாங்க. சண்டை போட்டால் அந்த அம்மாவோட போடணும் அப்படின்லாம் சொன்னவங்க கூட ஜெயலலிதா மறைவுக்கு ரொம்ப கண்ணீர் சிந்தினாங்க. இப்போ பல பேர் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஏற்பட்ட இழப்பாக நினச்சாங்க. அவங்க இறப்புக்கு பிறகு அந்த இறப்பை பற்றியே இவ்வளவு சர்ச்சையாங்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ சசிகலா அவர்களிடமே பத்திரிகையாளர் ஒரு கேள்வி வைத்தார், இதற்கு பின்பதாக பிஜேபி இருக்கிறதா அப்படின்னு. அவங்க ஒரு வார்த்தை கூட பிஜேபி சொல்லலாம். ஆனால் சொன்னது என்னென்னா, திமுக இதன் பின்னணியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்தை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 விஷயங்க. இந்த குரங்கு ஆப்பம் கதை மாதிரி தான். 2 பூனை சண்டை போட்டுட்டு கடைசியில் எல்லாம் ஒன்றுமே சிதறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு யாருக்காவது தான் போகும் வாய்ப்பு. இது அது மாதிரி தான் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு சண்டை. தீபா பேரவை, ஓபிஎஸ் அண்டு சசிகலா ஃபேக்டர், இது அதிமுகக்குள்ளேயே நடக்கிற சண்டை. இந்த ஒற்றுமை குலையும் பொழுது கவர்னரால் ஃப்ளோரில் ரகசிய வாக்கெடுப்பு என்று எடுக்கப்படும் பொழுது அதிமுக வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால், அதில் அதிமுகவில் இருக்கிற எந்த குரூப்போ பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் அடுத்தது திமுகவுக்கு தான் அது லாபமாக முடியும். அதையும் தாண்டி மிகப்பெரிய 87 நடந்த மாதிரி சட்டமன்றமே போர்க்களமாகி அடிதடி வெளியில் கலாட்டா போட்டு அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஆட்சி கலைக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது. எதுவுமே நாம் சொல்ல முடியும். ஆனால் இதை நாங்கள் வெளியிலேருந்து மக்களாக பார்க்குறோம். அதை சம்மந்தப்பட்டவங்க அதை பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். வேகம் மட்டும் ஜெயிக்காது, விவேகம் தான் ஜெயிக்கும். அந்த விவேகமாக இருக்கணும். அந்த விவேகத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். இப்போது பாரதிய ஜனதாவோட நியமன எம்பி திரு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. சந்திக்க போகிறாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் சந்திப்பு. இது இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் திரு சுப்பிரமணியன் சாமியினுடைய
நகர்வுகள் எப்படி இருக்கும், ஆளுநருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இமீடியட்டாக அந்த சந்திப்பு நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுப்பிரமணிய சாமி சொல்லி தான் ஆளுநர் செய்தாருங்கிற ஒரு அவப்பெயர் வருவதற்கு உண்டான காரணம் கூட வந்துடும். சந்திப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பு குறைச்சலாக தான் இருக்கும். அதே போல சசிகலா அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறாங்க, இதுவரைக்கும் நேரம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படாதனால ஆளுநர் அவர்கள் என்ன முடிவு எடுப்பதற்கு அவங்க இருப்பாங்கன்ற ஒரு செயல்பாடுகள்லாம் நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, யார் தமிழக முதலமைச்சராக வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற வேண்டும். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கணும். எல்லா மக்களும் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி மாணவர்களுக்கு ஏன் கோபம் வந்தது? ஜல்லிக்கட்டுனால ஏன் கோபம் இல்லை, எல்லா விதமான அரசு மேலே இருக்கிற கோபமும் சேர்ந்து ஜல்லிக்கட்டில் ஒன்று சேர்ந்தாங்க. அது பிஜேபி மேலேயும் இருந்தது. அது கண்கூடா ஏங்க பிஜேபி மேலே அங்கே வந்தது நடந்த விஷயம் எங்க? பிஜேபி இதே விஷயங்களை பிஜேபி செஞ்சு சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணியிருக்கு. ஆனால் அது இந்த சட்டத்தில் அப்போ இவ்வளோ பெரிய போராட்டம் கிடையாது. அது வந்து யாரும் வரல கிடையாது. பிஜேபி அங்கே வந்து மாணவர்கள் என்ன சொன்னாங்க, கட்சி விஷயமே கிடையாது, இதை மாணவர்கள் சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்தது உடனே ஒசாமா பின் லாடன் போட்டோலேருந்து எல்லாமே வந்தது. எப்படி வந்தது? அதுக்குள்ளே எவ்வளோ கட்சி, மே 17 இயக்கம் வந்தது, அப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்களாம் கட்சிக்காரங்க இல்லையா? அது வந்து நான் மாணவர்கள் போராட்டத்தை வரைக்கும் தான் பேசுகிறேன். மாணவர்கள் போராட்டத்தில் யாரையுமே அவங்க திட்டல. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு சாத்வீகமான போராட்டமாக தான். அதிகமாக மாணவர்கள் வசைப்படியது ஒரு 2 தலைவர்கள் அது கிடையாது. அது மாணவர்கள் போராட்டத்திலே இல்லை. மாணவர்கள் போராட்டத்துக்கு பிறகு உள்ள பூந்தாங்கல்ல, அவங்க மாணவர்களை வச்சுட்டு அவங்க பண்ண கூத்து, அவ்வளோதான். இப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அடுத்து ஒரு முக்கியமான என்னதான் யார் என்ன திட்டினாலும் இன்னும் 2 முறை இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதை மாற்றவே முடியாதுங்க. அதுதான் எல்லாருக்கும். உங்களுடைய நினைவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்னொரு ஒரு கேள்வி திரு எஸ்விசேகர் முன்னிலை வைக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்து செயல்படுகிற தமிழக அரசிற்கும் சசிகலா அவர்கள் முன்னெடுக்க போகிற தமிழக அரசிற்கும் என்ன வித்தியாசம், என்ன வேற்றுமை? தெரியாதுங்க. எல்லாருமே முன்னெடுக்கலாம். அது யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க முன்னெடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏற்கனவே வந்து ஒலிம்பிக்ஸ் மாதிரி தான் இது. யார் முன்னாடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், யார் முதல் தடவையாக ஓட போகிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க தனியாக எங்கேயாவது ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியணும். இல்லைன்னா பாதி ஓடும்போது மூச்சு அரைக்கும். அதுதான் முக்கியம். ஆனால் நேரடியாக யார் களத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஓடணும். இப்போ திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்து அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு, 9 மாத காலமாக அதிமுக அரசு செயலிழந்த அரசாக, தமிழக அரசு செயலிழந்த அரசாக இருக்கிறது, வறட்சி பாதித்திருக்கிறது, வர்தா புயல் தாக்கி இருக்கிறது, பல விஷயங்கள் தமிழக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கையாளாக அரசாக அதிமுக இருக்கிறது, கட்சிக்குள் குழப்பம் இருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறார். இதை எப்படி ஏன் இதை குற்றச்சாட்டாக இருக்கீங்க? அதை ஒரு கருத்தாக வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதுல உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு மறுத்துட்டு போங்க. நாங்கள் இந்த திட்டம்லாம் நிறைவேற்றிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லுங்கள். ஆனால் என்னன்னா அவருடைய கருத்தை ஒரு சொல்கிறார். செயல் தலைவராக மிக சிறப்பாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தர் கருத்துக்கும் ஒரு மறுப்பு கருத்தோ மாற்று கருத்தோ சொல்கிறதுக்கு நான் தனியாக ஒரு புக்கு நடத்தி தான் போடணும். அது எனக்கு வேலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருத்து. அவர் சொன்னது அவருடைய ஸ்டாண்டில் அது கரெக்டாக இருக்கலாம். நிச்சயமாக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே குடும்ப அரசியல் ஒழிப்பதற்காகவே அப்படின்னு சொல்லி திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த கொள்கை அடிப்படையில் கட்சி ஆரம்பித்தார். அவங்க குடும்பத்திலேருந்து யாருமே வரலையே. எம்ஜிஆர் குடும்பத்திலேருந்து யாரும் வரல. இல்லை அதான் இல்லை, என்னோட கேள்வி நிறைவு பெறலை. ஓ சரி. அந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்காக தான் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சசிகலா அவர்களும் அவர்களுடைய குடும்பமுமே ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி அவைத்தலைவர் மதுசூதனன் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்போ திமுகனாலும் குடும்ப அரசியல், இனி அதிமுகனாலும் குடும்ப அரசியல் சொல்லக்கூடிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறதா? குடும்பமே இல்லாமல் அரசியல் செய்யணும்னாக்கா அது கஷ்டம். குடும்பம் இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பம் அரசியலுக்குள்ளே வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அரசியல் குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கார். கலைஞருடைய மகனாக வந்தார். ஆனால் வெறும் கலைஞரோட மகனாக வந்து அரசியலுக்கு வரல. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே வெறும் திமுகவினுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து மீசா போராட்டம், அடி உதை, போலீஸு, ஜெயிலு எல்லாம் பார்த்து தான் அவர் வந்திருக்கார். அந்த மாதிரி யார் எந்த குடும்பத்துலேருந்து வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு பதவியில் இருப்பாங்க, குடும்பம் மட்டும் சம்பாதிக்கணும்னா அது மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் இவ்வளோ மீடியா கிடையாது.
இவ்வளவு குயிக்காக லஞ்சம் கொடுத்து அந்த நோட்டை அந்த எண்ணத்துக்குள்ளே அது வாட்ஸ்அப்பில் வெளில போயிடுது. அது இருக்குது. இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளும் பியூரோக்ராட்டுகளும் வாங்கக்கூடிய லஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஒரு கேன்சர் மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதிமுகவில் ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து அவங்களுடைய ஸ்டேஜ்லேயே வந்து 13 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அதுலேருந்து ஆரம்பத்தில் இன்ன வரைக்கும் கஷ்டப்படுகிற பல தொண்டர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் மட்டும் உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார். பல அரசியல் தலைவர் இருக்கிற வாரிசுகள் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை திரு எஸ் வி சேகர் எப்படி பார்க்க? எப்போதுமே இங்கே யாருக்கு எந்த லைனில் தொடர்ந்து இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் வர முடியுங்க. அதுதான் சொன்னேன் முதல்லையே. அது தமிழ்நாட்டில் அதிமுகவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துக்கு வேணால் போகலான்னு. அது ஜெயலலிதா எம்ஜிஆரோடு முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே அது வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இந்த இடத்துல கூட சொல்லுங்களேன், துரைமுருகன் பையன் வராரு, அப்புறம் இன்னொருத்தர் பையன் வரான்னா அவங்களும் கூடவே அரசியல் பண்ணிகிட்டே பண்ணிட்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ என் பையன் இப்போ ஆக்டராக இருக்கான். அவன் ஆக்டராக இருந்தது தப்புன்னு சொல்ல முடியாது. ஒன்றுமே தெரியாத ஷூட்டிங்கில் போய் நிற்கக்கூடாது. அவனும் ஒரு 2 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஆக்டிங்க்கு என்ன சம்மந்தமோ கோர்ஸ் படிச்சிருக்கான். அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போனான், ஃபைட்டு கிளாஸ் போனான். அப்புறம் தான் ஒரு படம் 2 படம் 3 படம் நடிக்கிறான். எடுத்த உடனே அவன் ஒன்றும் மிகப்பெரிய வெற்றியும் அவன் பெரிய ஹிட்டும் கொடுக்கல. அவன் பாட்டுக்கு பண்ணி பிறகு கிராஜுவலாக வந்துக்கிட்டு இருக்கான். நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைய பகுதி வந்திருக்கோம். நான் நிறைவான கேள்வியாக நான் வைக்கிறேன். எனக்கு ஒரே வரியில் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு நலமாக இருக்கும். ஓபிஎஸ்ஐ பற்றி, நல்லவர். சசிகலாவை பற்றி? சசிகலா பற்றி எனக்கு தெரியல. நல்லவராக இருக்க வாய்ப்பு அவங்க விளக்கணும். அது நல்லவராக இருப்பதற்கு உண்டான நான் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு அவங்க வந்து மக்கள்கிட்ட அதை புரிய வைக்கணும். தீபாவை பற்றி? தீபா வந்து முதல்ல அவங்க ஒரு நல்ல குழந்தையை பெற்று எடுக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு 3 மாதத்தில் குழந்தை பிறக்க போகுது அவங்களுக்கு. பெண் குழந்தை பிறந்தால் மறுபடியும் ஜெயலலிதாவே பிறந்திருக்கிறதா சொல்லி இன்னொரு பெரிய சந்தோஷம் வரும். ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி. தீபா இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய வாரிசாக இருக்காங்க. இப்போ அவங்க எந்த மனசங்கடமும் இல்லாமல் அந்த ஃபேமிலி வேலை இருக்கிறவங்க முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணட்டும். அது வரைக்கும் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ. சசிகலா அணியிலிருந்து ஓபிஎஸ் அணிக்கு வருகிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பற்றி? அதெல்லாம் அவங்க தீர்மானிக்கிறாங்க சார். 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே ஓட்டு போடலாம்னு சொல்லியாச்சு. யார் எங்கே போகணும்? நான் என்ன கைகாட்டி மரமா இல்லை டிராஃபிக் கான்ஸ்டபிளா? இப்படி ரைட்டில் போ, நீ அப்படி போ, நீ இப்படி போ, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நானே எப்படி போகிறேன்னு எனக்கு இன்னும் டிசைட் பண்ணல. நிறையா விஷயங்கள் இருக்குது லைஃப்பில். ஒவ்வொன்றுத்துக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது. நிச்சயமாக அதுதான் நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது. தமிழக தலைவர் திரு திருநாவுக்கரசர் பற்றி முன்னாடியே சொல்லிட்டேனே. இல்லை இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். திருநாவுக்கரசு நான் அப்போ சொன்னது அவருக்கே ஏடிஎம்கே கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. திருநாவுக்கரசு அவருக்கு காங்கிரஸுக்கு பேசுறதுக்கு பதிலாக அதிமுக ஒரு அணிக்கு சாதகமாக பேசுகிறது தான் அவர் ரொம்ப டைம் செலவழிக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கார் சொன்னீங்க? தமிழக பாரதிய ஜனதா தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி 2.5% எங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த 2.5% குறைஞ்சது ஒரு 10-15% ஆச்சுனாக்க நாளைக்கு வந்து எந்த ஒரு டீலாக இருந்தாலும் அந்த ஓட் பேங்கை வச்சு தான் பேச முடியும். நிச்சயமாக நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடியும் வரை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு, குறிப்பாக மனம் திறந்து பதிலளித்ததற்கு ராஜ்செய்தியில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமைய ராஜ்செய்தியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரே ஒரு விஷயந்தான், இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாதுன்னு நினைக்கிறவன். அதே சமயம் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்துட்டால் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான். நன்றி, வணக்கம். நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.